அண்மை செய்தி. பொங்கல் விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களிலிருந்து மக்கள் சென்னை திரும்புகின்றனர். பெருங்களத்தூரில் வரிசையாக அணிவகுத்து பேருந்துகள், கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. பொங்கல் விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களிலிருந்து மக்கள் சென்னை திரும்பி வருகின்றனர். பெருங்களத்தூரில் வரிசையாக பேருந்துகள், கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பொங்கல் விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களிலிருந்து மக்கள் சென்னை திரும்பி வருகின்றனர். இது குறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் வசந்த். முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். பொங்கல் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறையை முடித்துவிட்டு தனது சொந்த ஊரிலிருந்து சென்னை நோக்கி பொதுமக்கள் திரும்பி வருகின்றனர். பொதுவாக அவர்கள் தனது சொந்த வாகனங்கள் மூலமாக அதிகப்படியாக தாம்பரம், சென்னை நோக்கி திரும்பி வந்து கொண்டிருக்கின்றனர். இதனால் பெருங்களத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. சுமார் ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த போக்குவரத்து நெரிசலானது மிகுந்து காணப்படுகிறது. குறிப்பாக பேருந்துகளில் பயணம் செய்யும் பொதுமக்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து இந்த மாநகர பேருந்துகள் மூலமாக சென்னையின் மைய பகுதிகளுக்கு செல்வதற்காக பயணிக்கின்றனர். அவர்கள் முக்கியமாக இந்த பெருங்களத்தூர் பகுதியை கடந்துதான் உள்ளே செல்ல வேண்டும். இதனால் இந்த மாநகர பேருந்துகளும் வரிசை கட்டி நிற்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமின்றி சென்னையின் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் இருந்து அதிகாலையிலேயே புறப்பட்ட பொதுமக்கள் சென்னை நோக்கி இந்த மாலை வேளைகளில் வந்தடைகின்றனர். இதன் காரணமாக கார்களின் எண்ணிக்கை இந்த ஜிஎஸ்டி சாலையில் பெருங்களத்தூர் பகுதியில் மிகுந்து காணப்படுகிறது. அதிகப்படியான கார்கள் இந்த ஜிஎஸ்டி சாலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் மிகுந்து வண்டலூரில் இருந்து இந்த பெருங்களத்தூர் வரையிலான ஜிஎஸ்டி சாலையில் அதிகப்படியான வாகனங்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. பேருந்துகளில் இருந்து இந்த பெருங்களத்தூர் பகுதியில் இறங்கும் பொதுமக்கள் கூட்டமாக இறங்கி இங்கிருந்து மாற்று பேருந்தில் புறநகர் பகுதிகள், சென்னையின் மைய பகுதிகளுக்கும் பயணித்து வருகின்றனர். குறிப்பாக புதிதாக கட்டப்பட்டு திறந்த இந்த மேம்பாலத்தின் கீழ் உள்ள சாலை என அனைத்து பகுதிகளிலும் வாகனங்கள் மிகுந்து காணப்படுகிறது. ஒரு சில வேளைகளில் இந்த பகுதியாக கடக்கும் ஆம்புலன்ஸ்களும் உள்ளே சிக்கி தவித்துதான் பயணித்து வருகின்றன. அது மட்டுமின்றி இந்த சென்னையின் நுழைவாயிலான 0 பாயிண்ட் என அழைக்கப்படும் பகுதியில் சாலையில் பாலமானது வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பகுதி சாலை குறுகலாக இருப்பதாலும் இங்கு போக்குவரத்து மிகுந்து காணப்படுகிறது. வண்டலூர் பகுதியிலிருந்து மீஞ்சூர் வெளிவட்ட சாலைக்கு கனரக வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டு வருகின்றன. அது மட்டுமின்றி வண்டலூரில் இருந்து கிளாம்பாக்கம் நோக்கியும் வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டு வருகின்றன. இந்த நிலையிலும் பொதுமக்கள் சென்னையின் மைய பகுதிகளான டி நகர், பாரிஸ், தண்டையார்பேட்டை இது போன்ற மையப்பகுதிகளுக்கு செல்வதற்கும், கிண்டி போன்ற பகுதிகளுக்கும், விமான நிலையம் போன்ற பகுதிகளுக்கு பயணிப்பதற்கும் இந்த ஜிஎஸ்டி சாலை முக்கியமான சாலையாக கருதப்படுகிறது. அது மட்டுமின்றி பூந்தமல்லி வழியாக சென்று மாங்காடு அந்த பகுதிகளுக்கு செல்வதற்கும் இந்த சாலை தான் மிக முக்கியமான சாலை. இந்த பகுதியில் நீண்ட நேரமாக தொடர்ந்து அதிகப்படியான வாகனங்கள் வந்து கொண்டிருப்பதால் பெருங்களத்தூர் பகுதியில் இருந்து வண்டலூர் வரை சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பயணித்து வருகின்றன. மேலும் இந்த சாலையில் அரசு பேருந்துகளும் மாநகர பேருந்துகளும் நீண்ட நேரமாக காத்திருந்துதான் பயணிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. தற்சமயம் இந்த பெருங்களத்தூர் பகுதியில் மற்ற மாவட்டங்களில் இருந்து வரும் பொதுமக்கள் பெருங்களத்தூரில் உள்ள மாநகர பேருந்துகளில் இருந்து இறங்கி பயணித்து வருவதாலும் இந்த பகுதிகளில் வாகன நெரிசல் மிகுந்து காணப்படுகிறது.